வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து கடக லக்னம். லக்னத்துல சனி 16 டிகிரி, கேது 18 டிகிரி, இங்க புதன் 23 டிகிரி, சூரியன் 3 டிகிரி, இங்க குரு 4 டிகிரி, இங்க சுக்கிரன் 19 டிகிரி, ராகு மீனத்துல 18 டிகிரி, செவ்வாய் 26, சந்திரன் 14 டிகிரி இருக்கு. இவங்க வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெண் தான் இவங்க. லக்னத்துல சனி இருக்கு. கடக வீட்டுல வந்து சனி இருக்கிறது ஒரு தவறு தான். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. சனி வந்து 16 டிகிரில இருக்கும்போது இங்க கடகம் வந்து ஒளித்தன்மையான வீடு, சந்திரனோட வீடு. ஒளித்தன்மையான வீடுனா தாய்மை உள்ளம் கொண்ட வீடு. இந்த தாய்மை உள்ளம் கொண்ட வீடுல சனி இருந்துட்டா அது வந்து இருள் அடைஞ்சிருக்கும். அப்ப இவங்களுக்கு பேசிக்காவே வந்து அந்த தாய்மை எல்லாம் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யறது, சந்திரன்னாலே வீட்டு விலங்குகளை வளர்க்கறது, பிள்ளைகளை வளர்க்கறது, அந்த மாதிரி ஒரு தன்மையில இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது. முழுக்க முழுக்க சனி இருந்துட்டாலே என்ன ஆகும்னா ஜாதகர் வந்து சுயநலமா இருப்பாங்க, பொறாமைத்தனம் இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும். செவ்வாய் 4ஆம் பார்வையா லக்னத்தை பாரு. லக்னம் பாழ். லக்னத்துல சனி செவ்வாய் இருக்கிறது, சனி செவ்வாயோட பார்வைப்படுறது ஜாதகர் ரொம்ப கோபக்கார தன்மையோட இருப்பாங்க, பொறாமை குணம், பிடிவாத குணம் கொண்டு நபரா இருப்பாங்க. சரி, லக்னம் பாழ்பட்டு போச்சு. அப்ப லக்னாதிபதி சந்திரன், வீடு கொடுத்த சந்திரன் எப்படி இருப்பாரு? வீடு கொடுத்த சந்திரன் உச்சம். சுக்கரனோட பார்வையில 5 டிகிரி பார்வையில, இவர் 19 டிகிரில இருக்காரு, சந்திரன் 14 டிகிரில இருக்காரு. இங்க லக்னாதிபதி உச்சம். சூரியன் வந்து வளர்பிறை சந்திரனாதான் இருக்காரு. சுக்கரனோட இணைவுல, சுக்கரனோட பார்வையில சந்திரன் வந்து ரொம்ப சுபத்துவமா இருக்காரு. வீடு கொடுத்த சந்திரன் வலிமையா இருக்கிறதுனால அங்க சனி வந்து அவ்வளவு கெடுதல் பண்ண முடியாது. கொஞ்சம் வாழை சுட்டிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா வீடு கொடுத்தவன் வலிமையா இருக்கான். வலிமையான வீட்டுல உட்கார்ந்து அவரால் பெரிய கெடுதல்லாம் பண்ண முடியாது. ஜாதகர் வந்து எதையும் சமாளிக்க திறன் கொண்ட ஜாதகர் தான் இவரு. இப்ப இவருக்கு நடக்கிற தசா வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை. கடக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்து ராகு வந்து தசை நடத்துறாரு. ராகு இருக்கும் வீட்டின் அதிபதி போலியே செயல்படுவார். அப்ப இந்த வீட்டின் அதிபதி யாரு? குரு. கடக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் வருவாரு, 9ஆம் அதிபதியாகவும் வருவாரு. இந்த ராகு தசையில இவங்க வந்து ஒரு லவ் பண்ணியிருந்தாங்க. அந்த லவ் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால ஜாதகர் வந்து சூசைட் வந்து அட்டன் பண்ணார். ராகு தசை. ராகு தசை வந்து இருக்கும் வீட்டு அதிபதி கூடவே செயல்படுவார் சொன்னாங்க. இங்க குரு 6ஆம் அதிபதியாகவும் வருவாரு, 9ஆம் அதிபதியாகவும் வருவாரு. பாக்கியங்களை தரக்கூட அதிபதியாகவும் வருவாரு. அதே போல 6ஆம் இடம் நோய், எதிரி, கடன், அந்த மாதிரி தன்மையும் கொடுக்கக்கூடியவர். இப்போ ராகு 2 வீட்டு ஆதிபத்தியங்களையும் தன்னோட தசையில கொடுப்பாரு. இப்போ ராகு தசை சனி புத்தி. சனி 3ஆம் பார்வையா பாக்குதா? 3ஆம் வீட்டையும் பாக்குது. சனி 7ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்றாரு, 7ஆம் வீட்டையும் பார்த்தார். ஸோ அப்போ 3ன்றது வீட்டையும், 7ன்றது ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது நமக்கு வரப்போற கணவன், மனைவி, காதலன், காதலி குறிக்கக்கூடியது. அதனால ராகு தசை சனி புத்தி. சனி அட்டமாதிபதியாகவும் செயல்படுவார். இப்போ ராகு தசை சனி புத்தி. ராகுவுக்கு சஷ்டாஷ்டகமா இருக்கிறாரு புதன். இங்க ராகுவுக்கு சஷ்டாஷ்டகமா இருக்கிறதுனால ராகு தசை சனி புத்தி புதன் மந்திரத்துல இவங்க வந்து சூசைட் அட்டன் பண்ணாங்க. ஆனா அவங்க கழிச்சிட்டாங்க. ஏன்னா இங்க லக்னாதிபதி வலுவா இருக்காரு. எப்பவுமே லக்னம் பாழப்பட்டு போச்சுன்னா லக்னாதிபதியோட வலுவா பார்க்கணும். இங்க லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுனால ஜாதகர் வந்து அதை சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. நல்லா படிக்கக்கூடியவங்க. ஏன்னா 4ஆம் வீட்டுல பாருங்க, 4ஆம் அதிபதி 5ல இருக்காரு, தன் வீட்டையே பார்க்கிறார், லாப வீட்டையே பார்க்கிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. லக்னாதிபதியே லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு.
லாபஸ்தானமும் இதுதான், வெற்றி ஸ்தானமும் இதுதான். அப்போ லக்னாதிபதி எதையும் சமாளிக்கக்கூடிய நபராகவும் இருப்பாரு, பேஸ் பண்ணக்கூடிய நபராகவும், லாபங்கள் வெற்றியை அடையக்கூடிய நபராக இருப்பார். இங்க சூரியன் 3 டிகிரி, சூரியன் இங்க நீச்சம், குரு 4 டிகிரி. இங்க சூரியன் வந்து குருவை வந்து அஸ்தங்கப்படுத்துறாரு. அஸ்தங்கப்பட்டோம்னா அவ்வளோ குருவோட பலன்கள்லாம் கிடைக்காதான்னு கேட்டா கிடைக்கும். அது விதி இருக்கு, விதி கலக்கும் இருக்கு. இங்க சூரியன் நெருங்கி வரும்போது, சூரியன் யாருன்னா நெருங்கினாங்கன்னா அவங்கள அஸ்தங்க பண்ணிட்டு அத அந்த ஒளியில இவர் வந்து சுபத்துவம் ஆயிடுவார், இந்த சூரியன் வந்து சுபத்துவம் ஆயிடுவார். அப்ப இதுக்கு என்ன விதி விளக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க சந்திர அதியோகம். சந்திரன் 7ஆம் பார்வையா பாக்குறது. சந்திரனுக்கு 6, 8ல புதன், குரு, சுக்கிரன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒளி ரிஃப்ளெக்டிவ் பிளானட் தானே சந்திரன்ன்றது. அந்த ஒளி வந்து இவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு அஸ்தங்கமான குரு இங்க சந்திர அதியோகம் பெற்று திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்துருவாரு. இப்ப இங்க புதன் சுக்கிரன் வீட்டுல இருக்கிறது ஒரு சுபத்துவம் தான். இப்ப சந்திர அதியோகத்திலையும் புதன் சுபத்துவமா இருக்கிறாரு. அதனால ஜாதகர் வந்து நல்லா படிக்கக்கூடிய நபர் தான். அந்த படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அட்டமாதிபதி புத்தியும் சஷ்டாஷ்டக புத்தியும் இருக்கும்போது அவங்க மைண்ட் டைவர்ட் ஆகி அந்த விஷயத்துல போனாங்க. இப்ப அவங்க வந்து நல்லாயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சஷ்டாஷ்டக புத்தியில இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றது தான் இந்த காணொலி மூலம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. இன்னொரு வீடியோல இன்னொரு வித்தியாசமான ஜாதகத்தோட உங்களை நான் மீட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.